கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கை நோக்கி தொடர்கிறேன். Pressing on. என் வாழ்க்கையில என் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நான் புரிந்து கொள்ளுவேன் என்று சொன்னால், அந்த அழைப்புக்கு இடரலாக தடையாக காணப்படுகிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு போகிறேன். வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு குறிக்கோள் வேண்டும். சிறுபிராயத்துல நான் பார்த்திருக்கிறேன், அநேக மக்கள் குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் பொழுது கேட்பாங்க, நீ பிற்காலத்துல என்னவாக வருவாய் என்று சொல்லி. இது அந்த காலத்துல கேட்கப்படுகிற கேள்வி. வருகிறார்களா இல்லையா என்பதை பற்றி பேச்சு அல்ல. அவர்களுக்கென்று ஒரு குறிக்கோள் வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். பள்ளிகளில் இலக்கிய மன்றம் என்று ஒன்று வைத்து அங்கே இலக்கிய மன்ற கூட்டத்தை நடத்துவார்கள். அந்த இலக்கிய மன்றத்துல ஒரு மோட்டிவேஷன் தான், அங்கே அவர்களை உள்ளுணர்வை தூண்டுகிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு இலக்கு வேண்டும் மாணவனுக்கு என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய ஜோக்க சொல்லிட்டு போயிடுறாங்க, அது அடுத்த இஷ்யூ. இலக்கு, எந்த குறிக்கோளோடு வாழ்க்கையில நீ அடியெடுத்து வைக்கிறாய் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. ஆகவே தான் பவுல் கூட தான் எழுதும் பொழுது சொல்லார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில என்னுடைய அடிச்சுவடுகளில நான் என்னை பின்னுக்கு தள்ளுகிற காரியங்கள் அல்ல, அல்லது கடந்து வந்த பாதை அல்ல, முன்னானவைகளை தேடுகிறேன் என்று சொல்லி. பாருங்கள், ஆண்டவர் மோசேயை பற்றி எரிகிற முட்செடியின் மத்தியிலே, வெந்து போகாத முட்செடியின் மத்தியிலே அவனை சந்திக்க அழைத்தார். அவனுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகள் அரண்மனை வாசம், 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிற வனாந்தர வாசம். இப்படி அவனை பக்குவப்படுத்தி அவனுக்கு ஒரு இலக்கை வைக்கிறார். என் ஜனத்தை நீ அழைத்து கொண்டு கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி. அந்த இலக்கை அவன் முன்வைத்து செயல்படும் பொழுது எத்துணை போராட்டங்கள், எத்துணை பிரச்சனைகள், எத்துணை விவாதங்கள், எத்துணை தேவையற்ற வார்த்தைகள், அவற்றின் மத்தியிலே அவன் இலக்கிலிருந்து விலகாதவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவள் என்று சொல்லும் பொழுது இலக்கை விட்டு விலகாத மக்களாய் காணப்பட வேண்டும். ரிக்கி என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் சிறு பிராயத்திலே வளர்ந்த பொழுது அவனுக்கு கூன் விழுந்திருந்தது. முதுகு கொஞ்சம் குனிஞ்சு அப்படி இருப்பான். அவனுக்கு பொது இடத்துல செல்வதற்கெல்லாம் சற்று தயக்கமாக இருக்கும். அவன் என்ன செஞ்சான், ஒரு ஓவியரை பார்த்தவருக்கு பணம் கொடுத்து என்னை போலவே ஒரு படம் வரைந்து தாருங்கள் என்று சொல்லி கேட்டான். என்னை போலவே என்று சொல்வது, என் முகம் என்னதா இருக்க வேண்டும், ஆனால் என்னுடைய கூன்பக் அங்கே தெரியக்கூடாது, நான் நிமிர்ந்தவனாய் காணப்பட வேண்டும், அப்படி ஒரு படத்தை தாருங்கள் என்று சொல்லி அந்த ஓவியரும் கூட அழகாக வரைந்து கொடுத்தார். அதை சுவற்றிலே ஆணி அடித்து மேலே மாட்டி விட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் நிமிர முற்படுவான். வலியை தாங்கும் மட்டுமாக அவன் நிமிர்ந்து பார்க்க ஆரம்பித்தான். விளைவு என்ன? காலப்போக்கில அவனுடைய கூன்பக் மாறிற்று, அவன் கூன் முதுகு மாறிற்று. இலக்கு சரியா இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே வெற்றி உண்டு. ஆண்டவரை அறிந்த நீங்களும் நானும் என் ஆண்டவரை பார்க்கிற இலக்கு எப்படியாய் காணப்படுகிறது? ஆண்டவரே, சரியான பாதையில செல்ல உதவி செய்யும் என்று சொல்லுவோம். கடவுள் நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கென நியமித்திருக்க இலக்கில பந்தய பொருளை நோக்கி நாங்கள் ஓட உதவி செய்யும். எங்களை சுற்றி எது நெருக்கினாலும் நீர் மட்டுமே குறிக்கொண்டு ஓட உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.